இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய இளமை காலமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவங்களுடைய பொருளாதார சூழல், குடும்ப சூழல் அப்படின்னு. அப்படி உங்களுடைய குழந்தை பருவம், இளமை காலம் எப்படியாக இருந்துச்சு? என் பேர் பூங்கொடி சார். நான் ட்ரிச்சியிலேருந்து வரேன். ஹோப் வேர்ல்டு வைட் அப்படின்ற ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து நான் என்னோடய 5 இயர்ஸ்லேருந்து வளர்ந்தேன். ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் நான் மிஸ் ஆகிட்டேன். ஒரு 15 டேஸ் ஒரு சிடபிள்யூசி கமிட்டின்னு சொல்லிட்டு சைல்ட் லைன் வெல்ஃபேர் கமிட்டிலேருந்து தான் என்னை ரெஸ்கியூ பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 15 நாள் என்னை வச்சுருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் நிறைய ஆட் கொடுத்தாங்க. ஆனால் யாருமே வரல அப்படின்றதுனால திருச்சியில் ஒரு ஹோம் இருக்குது, ஹோப் வேர்ல்டு வைட் ஆர்ஃபனேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ஃபனேஜில் என்னை சேர்த்து விட்டாங்க. ஸோ என்னோட 12th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். 5 வயசுக்கு மேலே உங்கள் நினைவு என்ன? உங்கள் ஃபேமிலி எப்படியான ஃபேமிலியாக இருந்துச்சு? உங்கள் நினைவு என்ன அதில்? எங்கள் ஃபேமிலி நல்லா வெல் செட்டட் ஃபேமிலி சார். அப்பா அம்மா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் மாரியப்பன், அம்மா பேர் யசோதா சார். எந்த ஊருமா நீங்கள்? ஊர் தெரியல சார். சின்ன வயசுனால ஞாபகம் இல்லை. ஓகே. எந்த மாவட்டம் அது மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே தெரியல சார். அம்மா அப்பா பேர் மட்டும் தெரியும் சார், அவ்வளோ. உண்மையிலே இப்போ யாராவது இப்போ உங்கள் அப்பா அப்பாவே பார்த்துருந்தா கூட உங்களுக்கு ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கும்ல. உங்களுக்கு தெரிஞ்ச நினைவு ஏதாவது ஞாபகப்படுத்துங்களேன். உங்கள் வீடு எப்படி இருக்கும் ஏதாவது ஞாபகப்படுத்துங்களேன். இல்லை சார், இப்போ நிறைய வருஷம் ஆனதுனால சில விஷயங்கள் என்னால் ஞாபகப்படுத்த முடியல. நீங்கள் எனக்கே நினச்சிருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு அப்பா அப்பா பார்த்துருவோம், நாளைக்கு அம்மா அப்பா பார்த்துருவோம், அந்த ஹோப்போடு இருந்திருக்கீங்களா? இல்லை இந்த ஹோப் எனக்கே உங்களுக்கு போயிருச்சாமா? இல்லை சார், நான் இப்போ வரையும் டில் 29 இயர்ஸாக நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா எனக்கு காட் ஒரு நாள் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுடைய அப்பா அம்மா உங்களை பார்த்தாங்கன்னா அதை விட இந்த ஷோக்கு பெருமை, சந்தோஷம் எதுவுமே இருக்காது. நானும் உங்களோட சேர்ந்து இரண்டை பார்த்துக்கிறேன். ஜீவிதாவோட இதோட 19 வருஷம் முடிய போகுது. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான். வார்த்தை கிடையாது, உண்மையிலே எல்லாமே அவங்க தான். ஆக்சுவலாக உங்களோட பேர் ஜீவிதா, ஆனால் உங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஜீவிதம் உருவாக்கியிருக்கு. 6th 7th பண்ண லவ்வை தொடர்ந்து பண்ண முடியும், தொடர்ந்து அதே காதலோடையே முழு வாழ்க்கையும் இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உண்மையிலே நீங்கள் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ சார். ஓகே. உங்களுடைய இளமை காலம் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சின்ன வயதில் எங்கே இருந்தீங்க, என்ன படிச்சீங்க? நான் திருச்சி ஸ்கூலில் படித்தேன். 1ஆவதுலேருந்து 12th வரை திருச்சி ஸ்கூலில் படித்தேங்க சார். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க காலேஜ் முடியும்னு சொல்ல உங்கள் சென்னையில் 7 வருஷம் படித்தேங்க சார். அம்மா அப்பா இருக்கிறாங்க. அம்மா இல்லைங்க சார், அப்பா இருக்காங்க. அம்மா இறந்து 3 வருஷம் ஆச்சு. அப்பா இருக்கிறாங்க சார். அப்பா அப்பப்போ பார்ப்பாங்க. நீங்கள் வளர்ந்து ஹோமில் வளர்ந்தீங்களா? ஆமாங்க சார். நான் ஏன் அப்பா பார்த்துக்கலையா? அது கொஞ்சம் பிளைண்டாக இருக்கிறதுனால அதுக்கு பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா விட்டாரு. ஆமாங்க. அவரே சேர்த்துட்டாரா ஹோம்ல? அவங்களும் சேர்த்து விட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நான் போய் சேர்ந்துக்கிட்டேங்க சார். எந்த வயசுலமா? 5 வயசுல சேர்ந்தேங்க சார். 5 வயசுல கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா? ஆமாங்க சார். என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்கம்மா? நான் MA BEd படிச்சிருக்கேன். MA BEd. ஆமாங்க சார். ஓகே. இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்களாம்மா? ஆமாங்க சார். நாங்கள் பிரபஞ்ச அமைதி ஆசிரமம் நல்லக்கவுண்டப்பாளையம் இருக்குங்களா சார், அங்கே ஒர்க் பண்ணுறோங்க சார். அவங்க தான் எங்களை குருஜி அப்பா தான் சார் எங்களை மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவங்களே அப்பாவே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களை 2 பேர்த்தையும் அவங்க தான் சேர்த்து வச்சாங்க. சரி, உங்கள் கணவர்கிட்ட கேட்போம். கேளுங்க. உங்களோட இளமை காலம் பற்றி சொல்லுங்களேன். உங்கள் சைல்ட்ஹுட் டேஸ் இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். என்னோட இளமை பருவம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் படித்தது திருநெல்வேலியில் படித்தேன். என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் இந்த ஹோமில் சேர்ந்தேன். நீங்கள் ஓகே. இவங்களை எப்போ சந்திச்சிங்க? எப்படி நீங்கள் 2 திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் இவங்களை சந்தித்தது 2024 டெலிகாலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது 11 மணி டீ டைம் வரும் சார். அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ நானும் சொல்லுவேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனாகவே சொல்லிடுவேன். நீங்க சொன்னோட நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கே ஒத்துக்கலைங்க சார். ஏன் வேணாம்? எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்துச்சுங்க சார். நம்ம போய் நமக்கே கண்ணு தெரியல, நம்ம போய் போய் மேரேஜ் பண்ணிட்டு எப்படி வாழ போறோம், எப்படி இருக்க போறோம்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் அப்பாவா பார்த்து முறிச்சு வச்சு நீ ஒரு ஔவையார் பாட்டி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா, நீ பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி அப்பா பேசி எங்களை முடிச்சு வச்சாங்க சார். நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் பாடம் நடத்துறீங்க, நீங்கள் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், நமக்கு அந்த திறமை இருக்குதா இல்லையாங்கிறது அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ மேரேஜ் ஆகும் எனக்கு அவர் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க முடியாதுங்க சார்.
சரி, ஏன் 3 வருஷம் வெயிட் பண்ணு அப்படி சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க? அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டணும், அந்த அந்த விஷயம்லாம் இருந்ததுனால வெயிட் பண்ணதுக்காக கேட்டேன். பட் இல்லை, மம்மிக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி ஜெயகாந்த் உனக்கு கொடுக்க எனக்கு சந்தோஷம்தான், பட் எல்லாருக்கும் உங்க பேர் என்ன தெரிஞ்சு. சார்? என் பேர் ஜெயகாந்தன் சார். ஜெயகாந்தன். ஓகே. உங்க பேரு? எஸ்தர். எஸ்தர். ஓகே. அதுக்கப்புறம் முறைப்படி அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போனேன். அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், நல்ல விஷயந்தான்டா, ஹோம்லேருந்து ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறது நல்ல விஷயந்தான், அப்பாண்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொன்னாங்க, ஒரு நாள் போய் நம்ம பேசுவோம்ப்பா அப்படின்னு. ஒரு நாளெல்லாம் இல்லை சார். எங்கள் மம்மிக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க மாப்பிள்ளை பார்த்துப்பீங்களா, அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களான்ற கோவம் இருந்தது அவங்களுக்கு. உடனே இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, என்ன ஜெயகாந்தன் எங்கே இருக்க, வரியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துடுற மம்மின்னு ஃபஸ்ட்டு டே இவர் வந்துட்டார். வந்துட்டோடனே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லியிருக்கலாம்ல, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி தரேன், நீ ஏன் சொல்லலை அது சொல்லனா இவர் அமைதியாக இருந்தார். சார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்க அப்பா அம்மா மறுநாளே வந்துட்டாங்க சார். எனக்கு எல்லாமே சர்ப்ரைஸு சார். எனக்கு நாளைக்கு ஈவினிங் கல்யாணம், நான் இன்னைக்கு ஈவினிங் தான் சார் எனக்கு கல்யாணன்றதே தெரியும். அங்கே இருக்கிற சர்ச்சில் வந்து அந்த சர்ச்சிலேயே ஃபர்ஸ்ட் கல்யாணம் எங்களுது தான். சர்ச்சு புதுசாக கட்டினாங்க. சர்ச்சு. சார் வந்து எனக்காக ஞானஸ்தானமும் எடுத்துட்டாரு சார். கன்வென்ட்டாவே மாறிட்டாரு சார். இது எப்படி இதெல்லாம்ன்றது தான் எனக்கு அன்னைக்கு கல்யாணம் கனவு மாதிரி சார். கண்ணை மூடி கண்ணை திறந்தா மாதிரி எனக்கு என் கல்யாணமே நடந்து முடிஞ்சு போச்சு. என்னோட ஆஃப் நாள் லைஃப் வந்து சந்தோஷத்தை கொடுத்தது, நான் நிம்மதியாக இருந்தேன். நான் ஏற்றுக்கிட்ட வாழ்க்கையை, நான் லவ் பண்ணவர் அவரோட ஃபேமிலி இன்னும் என்னை தலையில் வச்சு கொண்டாடுற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு வச்சு என்ன கொண்டாடுறாங்க சார். ஆக்சுவலாக சபரிமலைக்கு மாலை போட்ட ஒரு ஆள் லவ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண டக்குனு ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேங்காங்க. கடவுளோட அன்பை ரொம்ப உணர்ந்து அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தேன். யாரும் என்னை கட்டாயப்படுத்தலை. எனக்கு தோணுச்சு சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. மம்மி அவங்க சொன்னாங்க, உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எங்கே வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை மண்டபம் இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரின்னொடனே நான் இல்லை மம்மி சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னோடனே இன்னும் சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட செலவில் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாங்க. வேணாம், எதுவும் வேணாம் மம்மி, அவளை நீங்கள் அனுப்பிச்சி வச்சா போதும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய ஆள் நீங்கள் தான். லவ் பண்ணுறதுக்கு முன்னால் சபரிமலைக்கு மாலை, லவ் பண்ணுறீங்க, நீங்கள் மதம் மாறுங்க, மதம் மாற வேண்டாம், எதுவுமே கன்வெர்ட் பண்ண சொல்லலை, பட் நீங்களே மாறலான்னு. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா யார் சார்? கடவுள் வந்து சிவனும் ஒன்று தான், ஏசப்பாவும் ஒன்று தான் சார். ஏன்னா அன்பு தானே வெளிப்படுத்துகிறாங்க. அன்பு எங்கே இருக்கோ அதுதான். ஒரு கடவுளுக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லுவாங்க. திருமந்திரத்தில் ஒரு டெஃபினிஷன் உண்டு. அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பு சிவம் ஆவது ஆறும் அறிகிலார்னு. அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. ஆக்சுவலாக இதோட பெட்டரான ஒன்று எதுவுமே சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். மதத்தின் பேரில் ஏதாவது ஒன்று உருவாக்க முடியுமா, ஏதாவது சின்ன கிடைக்காதா, பற்ற வைக்கலாமான்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொல்கிற பதில் தான் இது ஆக்சுவலி. ஏன்னா 2 பேர் வேறு வேறு மதம். எனக்கு மதம் முக்கியம் இல்லை, 2 கடவுளும் ஏதோ ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? அன்பு தான் சொல்லுது. பிரதானமான விஷயம்.